Hello students, welcome to Hima Max 10th Standard Max Unit Exercise 4 இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். 7th question இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். A man whose eye level is 2 meter above the ground wishes to find the height of a tree. ஸோ ஒரு ஆள் வந்து 2 meter height இருக்காரு, ஓகேங்களா? ஐ லெவல், அப்போ அவனோட ஐஸ் வந்து, அந்த மனுஷனோட ஐஸ் வந்து 2 meter above the ground இருக்குமா. To find the height of the tree, he places a mirror horizontally on the ground 20 meter from the tree. ஃபர்ஸ்ட் இதை ஒரு டயக்ராமா வரைஞ்சிக்கலாம். கிரவுண்ட்ல ஒரு மேன் நிற்கிறாங்க, அந்த மேனோட ஐ இங்க இருக்குன்னு வைங்க. இது வந்து 2 meter above the groundன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீயோட ஹைட்டை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கிரவுண்டில் ஒரு மிரர் பிளேஸ் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மிரரை பார்க்குறாங்க. மிரர்ல வந்து ட்ரீயோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்ல இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், சரிங்களா? அவங்க பார்க்கறது வந்து அந்த ட்ரீயோட ரிஃப்ளெக்ஷன். மிரர் வந்து 20 மீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ இது ஏ எடுத்துக்கலாம், இது சி, இது பி எடுத்துக்கலாம், இது இ எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, finds that if he stands at the point C which is 4 meter from the mirror B, he can see the reflection of the top of the tree அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அவங்க கொடுத்த பாயிண்ட்ல நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மிரரை வந்து அவங்க 4 மீட்டர் தள்ளி பிளேஸ் பண்ணா, அந்த மேன் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களோட டிஸ்டன்ஸ் மிரர்ல இருந்து 4 மீட்டர். ஸோ அவர் கரெக்டாக அந்த மிரரை பார்க்கும்போது ட்ரீயோட ரிஃப்ளெக்ஷனும் தெரியுது சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமில் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இது, ரிஃப்ளெக்ஷன் இது. நமக்கு தெரியும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல், சரிங்களா? இதெல்லாம் சின்ன ஹிண்ட். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதுனா சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதணும். ஏசி வந்து மேனோட ஐ லெவல் எவ்வளோ, 2 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி is equal to angle of incidence. Next angle of EBD is equal to angle of reflection. And இது ரெண்டும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் angle ACB is equal to angle EDB which is equal to 90 degree. இது ரெண்டும் 90 டிகிரி தானே. இது வந்து ஒரு ஆள் நிற்கிறது, இது வந்து ட்ரீ, ரெண்டுமே கிரவுண்டுக்கு 90 டிகிரியா தான் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது என்ன, angle ABC is equal to angle EBD. இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். I is equal to R நமக்கு தெரியும். So from these two results, இந்த ரெண்டு ரிசல்ட்ல இருந்து நான் என்ன பண்ணலாம், from 1 and 2 triangle ACB is equal to triangle EDB. கரெக்டா சிமிலாரிட்டியை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சைட்ஸை ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கலாம். AC by ED is equal to BC by BD ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏசி வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 2 மீட்டர். அப்புறம் இடி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிசி வேல்யூ 4, பிடி வேல்யூ 20. பேலன்ஸ் இருக்க 3 டேர்மே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஏசி வந்து 2, இடி வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீ கண்டுபிடிக்கணும், பிசி வந்து 4, பிடி வந்து 20. கரெக்டா? 4 1 டைம் 4 5 டைம். இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 into 5 is equal to ED into 1. 2 5s are 10. 10 meter is equal to ED. Height of the tree என்ன, 10 meter. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதிருங்க. height of the tree is 10 meter எழுதலாம். Therefore, the height of the tree is 10 meter அப்படின்னு எழுத போதும். Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Next 8th question. A emu which is 8 feet tall is standing at the foot of a pillar which is 30 feet high. ஸோ நமக்கு ஒரு பில்லர் இருக்கு, சரிங்களா? கிரவுண்டில் ஒரு பில்லர் இருக்கு. இந்த பில்லர் வந்து 30 feet கொடுத்துட்டாங்க, சரிங்களா? 30 feet ஹைட். இங்கே ஒரு ஈமு நிற்குது, சரிங்களா? இட் வாக்ஸ் அவே ஃப்ரம் த பில்லர் ஹாரிசான்டலி. த ஷேடோ ஆஃப் த ஈமு ஃபால்ஸ் பியாண்ட் ஈமு. ஈமுக்கு அப்புறமா அந்த ஷேடோ வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது, விழுது, சரிங்களா? ஃபைண்ட் த ரிலேஷன் ஆர் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஷேடோ. இங்கே வந்து ஃபைண்டுன்னு கேட்டாலும் ஒன்று தான், ஏன்னா 2-3 கொஸ்டின் பேப்பரில் வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க, பட் சேம் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஷேடோ அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈமு டு த பில்லர். இப்போ டயக்ராமில் பில்லர்லேருந்து ஈமு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ பில்லர்லேருந்து ஈமு இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஈமோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 feet கொடுத்துட்டாங்க. இப்போ பியாண்ட் ஈமுனா இங்கே வந்து ஷேடோ விழுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு லைன் ஜாயின் பண்ணிடலாமா? ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து பில்லர் எடுத்துக்கலாம், சிடியை வந்து ஈமோ எடுத்துக்கலாம், டிஇ வந்து ஷேடோ வந்து கிடைக்கிறது, சரியா? இப்போ அவங்க கொஷின்ல கொடுத்துருக்கிறத வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா,
distance between the pillar and emo BDக்கும் ஷேடோட ரிலேஷன், ஷேடோ என்னது டி, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏபின்றது ஒரு பில்லர், ஒரு ஈமோ இருக்கு, ஈமோ பில்லர்லேருந்து தள்ளி வருது, தள்ளி வரும்போது அதோட ஷேடோ நமக்கு கிடைக்குது, ஷேடோ வந்து டிஇ, பில்லர்லேருந்து தள்ளி வந்த டிஸ்டன்ஸ் பிடி, இதோட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லென்த் ஆஃப் ஷேடோ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈமோ டு த பில்லர். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்கிறதுலாம் எழுதிடலாம். சொல்யூஷனில் ஏபி வந்து 30 feet, சிடி வந்து 8 feet ஈமோடு. கரெக்டுங்களா? இப்போ இதில் நான் 2 ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிஇ, அந்த பெரிய ட்ரையாங்கிள். அடுத்த ட்ரையாங்கிள் சிடிஇ. இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ அண்ட் ட்ரையாங்கிள் சிடிஇ, 2 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஒன்று தான், 90 டிகிரி தான். கரெக்டாக அதை எழுதிக்கலாமா? ஆங்கிள் ஏபிஇ இஸ் ஈக்குவல் டு angle CDE is equal to 90 degree. இது first result. அடுத்தது என்ன? angle E is common. angle E வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கு. ஸோ இது செகண்ட் ரிசல்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நான் என்ன சொல்லலாம்? ஏஏ சிமிலாரிட்டி வச்சு இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். therefore triangle ABE is similar to triangle CDE. இது ரெண்டும் சிமிலர். ஏஏ சிமிலாரிட்டி வேணும்னா சைடில் எழுதிக்கோங்க. ஏஏ சிமிலாரிட்டி வச்சு நான் இதை வந்து சால்வ் பண்ணுறேன். இப்போ ரேஷியோஸ் ஆஃப் சைடோட ரேஷியோ எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஏபி பை சிடி இஸ் ஈக்குவல் டு பிஇ பை டிஇ. இப்போ ஏபி வேல்யூ கொடுத்துட்டாங்க 30, சிடி வேல்யூ கொடுத்துட்டாங்க 8. இப்போ பிஇ கண்டுபிடிக்கணும். பிஇ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிடி பிளஸ் டிஇ. பிடியும் பிடி எழுதணும், நான் மாற்றி எழுதிட்டேன், சாரி. BD plus DE divided by D. இப்போ D வந்து 2 இடத்துலையும் இருக்கு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இதை முதல்ல சால்வ் பண்ணிடலாம். 215 times 2 4 times. ஸோ 15 by 4 is equal to BD by DE plus DE by D. இது ரெண்டு என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிட்டா 1. ஸோ ப்ளஸ் 1 அன்சைட் போயிட்டா -1. 15 by 4 -1 is equal to BD by DE. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. LCM எடுக்கலாம். 4 1s are 4. அப்போ 15 minus 4 by 4 is equal to BD by DE. 15 minus 4 என்னது? 11. 11 by 4. அடுத்த பேஜ் எழுதிக்கலாம். லாஸ்ட் லைன் எப்படி இருந்ததுன்னா BD by D is equal to 15ல 4 போச்சுன்னா 11. 11 by 4. இப்போ ரிலேஷன் பிட்வீன் இது ரெண்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஏ வந்து அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 4 by 11 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 4 by 11 reciprocal பண்ணிட்டு into BD is equal to DE. இப்போ BDன்றது என்னது? distance between pillar and emo. இது வந்து BD. DE வந்து shadow. இப்போ கொஸ்டின்ல அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா distance from emo to the pillar to the length of the shadow கேட்டிருக்காங்க. அப்போ length of the shadow DE is equal to 4 by 11 times of BDன்னு எழுதணும். ஏன்னா கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஷேடோ தான் கேட்குறாங்க. ரிலேஷன் பிட்வீன் த லென்த் ஆஃப் ஷேடோ அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இமோ. அப்போ வந்து நம்ம DE is equal to 4 by 11 into BDனே எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பாக கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக தானே எழுத முடியும். ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது? லென்த் ஆஃப் த ஷேடோ இஸ் 4 by 11 times. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் டைம்ஸ்னு எழுதுவோம் இல்லையா? 2 times off அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி 4 by 11 times the distance from emo to the pillar. அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.